Hey guys, welcome back to our channel Kayal 92 Riders. Kayal 92 Riders. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா லடாக் உடைய ஒரு அப்டேட் வீடியோ தான். என்ன அப்படின்னாச்சுன்னா நம்ம லடாக் போறதுக்காக ஒரு சில ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதை நம்ம மக்களுக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி, ஏன்னா என் கூட கொஞ்சம் பேர் வராங்க, அப்ப அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இந்த வீடியோ பாக்குற மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். திருப்பி எப்படியா போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக ஒரு சில கண்டென்ட் ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரைடு அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிட்டாலே நம்ம ஒரு சில ஐட்டங்களை நம்ம பைக்ல செட் பண்ணிருக்கணும். அது லாங் ரைடா இருக்கலாம், ஷார்ட் ரைடா இருக்கலாம், இல்ல லடாக் ரைடா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஒரு ரைடர் அப்படின்னு சொல்லி நீங்க ரெடி பண்ணிட்டீங்கனாலே உங்க பைக்கும் ஒரு சில விஷயங்களுக்கு ரெடி ஆகணும். பார்த்துக்கிடுங்க, நீங்க எப்படி ரைடர்னா ஒரு நல்ல பிரீமியம் ஹெல்மெட் போட்டிருப்பீங்க, ஜாக்கெட் போட்டிருப்பீங்க, கிளவுஸ் போட்டிருப்பீங்க, ஷூ அப்படி நீ காடி எல்லாமே போட்டிருப்பீங்களா. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க மட்டும் சேஃபா இருந்ததுக்கு பத்தாது, உங்க பைக்கும் லாங் ரைடுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோல என்னென்ன ஐட்டம் பைக்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்ட போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாமா. சோ இதுதான் நம்ம பைக்கு. இப்போ ஒரு ரைடு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாலே என்ன மாதிரியான பைக்ல போலாம் அப்படின்னாச்சுன்னா ஒரு 150 சிசிக்கு மேல உள்ள பைக்கா இருந்தா ரொம்ப ரொம்ப பெட்டர். உங்களுக்கு கிட்டத்தட்ட 1200 சிசி தான் வேணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக 100 சிசி அப்படிங்கிற பைக்கும் அவசியம் இல்லாதது. கொஞ்சம் லாங் ரைடு போறீங்கன்னா ஒரு 150 சிசிக்கு மேல, 150 சிசிலயும் ஒரு சில கேட்டகரி இருக்கு. நமக்கு ஹோண்டாவில் ஹார்னெட்னு ஒரு வண்டி இருக்குது, அந்த மாதிரி வண்டி. அதுக்கப்புறம் எம்டில 150, அப்புறம் R15, அதுக்கப்புறம் 220 சிசி, அப்புறம் 250 சிசி, அதுக்கப்புறம் 300, 350, அப்புறம் 500, 650 வரைக்கும் நம்ம மார்க்கெட்ல எல்லாரும் வெகுஜனங்கள் எல்லாரும் பயன்படுத்துற மாதிரியான வண்டிகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி வண்டிகள் நீங்க வச்சிருக்கணும். அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரைடு போறதுக்கு உங்களுக்கு வண்டியும் கலைப்படையாம நீங்களும் கலைப்படையாம கூட்டு போறதுக்கு அது சௌரியமா இருக்கும். பார்த்துருங்க, அந்த மாதிரி வண்டியில நான் வச்சிருக்கிற வண்டி SD அட்வென்ச்சர். நம்மளை பல இடத்துக்கு, அதாவது இந்தியாவில் பல இடத்துக்கு கூட்டு போயிருக்கு. இன்னும் சொல்ல போனா பூட்டான், நேபாள், பர்மா, அதாவது மியான்மருக்குள்ள கூட கூட்டு போந்திருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மணிப்பூருக்கும் எனக்கு ஃபுல்லா அந்த வண்டி கூட்டிட்டு போயிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு 350 சிசி, அதுவும் புத்தம் புது வண்டிங்கும் போது நமக்கு நம்மள அங்கங்க பஞ்சர் ஆகுறதோ பிரேக் டவுன் ஆகுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. அதனால நான் சக்சஸா போயிட்டு வந்தேன். என்னால முடிஞ்சதை விட இந்த வண்டியால தான் எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு கூட்டு போக முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வண்டி பேசிக்கா ஓகேங்களா. அது வண்டியில என்னென்ன இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா மெயின் இந்த சேடில் ஸ்டே அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல சேடில் ஸ்டே ஒன்று இருக்கும். ஸோ இந்த சேடில் ஸ்டே பாத்தீங்கன்னா முக்கியமா எல்லா பைக்கிலும் நீங்க போடணும். ஏன் போடணும் அப்படின்னா இதை சாரி கார்டுன்னு சில பேருக்கு சொல்லலாம். இப்ப இந்த வண்டி பெரிய அட்வென்ச்சர் வண்டிங்கிறதுனால சேடில் ஸ்டே போடுறோம். மத்த இந்த MT மாதிரி வண்டியில எல்லாம் இது மாதிரி சேடில் ஸ்டே போடணும். ஏன்னா நீங்க லக்கேஜ் வைக்கும் போது நீங்க லக்கேஜ் இப்படி வச்சு கட்டுவீங்க. அப்போ கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா. ரெண்டு பக்கம் கம்பி வேணும். அந்த இப்ப வர்ற நேக்கட் பைக்ல எல்லாம் சுத்தமா ஒண்ணுமே இருக்காது. பின்னாடி லேடிஸ் ஹேண்டில் கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒண்ணு மாட்டணும். சரியா, ஒண்ணு மாட்டணும். அதுக்கப்புறம் பின்னாடி இந்த மாதிரி ஒரு பெட்டி வேணும். இந்த மாதிரி பெட்டி ஏன் சொல்றேன்னா, முன்னாடி இந்த மாதிரி பெட்டி எல்லாம் கொஞ்சம் ரேட்டு கூட இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி பெட்டி எல்லாம் ஒரு 7000 8000 கிடைக்குது. முன்னாடி 15000 குறைஞ்சு இந்த மாதிரி டாப் பாக்ஸ் கிடையாது. பிளாஸ்டிக்ல வர்றது மட்டும் தான் 3500 இருந்து 5000 6000 வரைக்கும் இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த மாதிரி அலுமினியம், இது அலுமினியம் கிடையாது, பிளாஸ்டிக் தான். ஆனா அலுமினியம் பெட்டியுமே 8000 ரேஞ்சில எல்லாம் மார்க்கெட்ல கிடைக்குது. அதனால நீங்க அதை வாங்கி போட்டுக்கிடலாம். அதுக்கு இங்க டாப் ரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வேணா தெரியல அப்படின்னா பக்கத்துல கொண்டு வந்து காட்டுறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, இதுல டாப் ரேக் அப்படின்னு கீழே ஒரு பிளேட் ஒன்று இருக்குது. இந்த பிளேட்டை வச்சுட்டு இந்த டாப் பாக்ஸை நீங்க வச்சிட வேண்டியதான். இது மாதிரி ஒரு பாக்ஸை ரெடி பண்ணிட்டீங்கன்னா இந்த பாக்ஸ் எதுக்கு உங்களுக்கு அதிகமா யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க ரைடு போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு மழை வருது, ஒரு ரெயின் ஜாக்கெட்டை நீங்க இதுக்குள்ள உடனே எடுக்கிற மாதிரி. இப்ப லாக் இருக்கு பாத்தீங்களா, லாக் ஓபன் பண்ணி உடனே எடுத்துடலாம். இப்ப நீங்க ஏதாவது லக்கேஜ்ல கட்டி வச்சிருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வச்சதுக்கு அப்புறம் நீங்க மழையில ஒரு 2 நிமிஷத்துல தொப்ப நனைஞ்சு விடுவீங்க. அப்புறம் லக்கேஜை கலட்டி எடுத்து மாட்டி திருப்பி மாட்டி அது ரொம்ப கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அதை விட இந்த மாதிரி டாப் பாக்ஸ்ல வச்சுக்கலாம். இது 100% வாட்டர் ப்ரூஃப், உள்ள தண்ணி போகாது. அதுக்கப்புறம் ஒரு லேப்டாப் நீங்க ஒர்க் பண்ற பீப்புள் இருக்கீங்க, டிராவல் பண்ணும்போது ஒர்க்கும் பண்ணணும்னா லேப்டாப்லாம் நீங்க பக்காவை கவர் பண்ணி உள்ள வச்சிட்டீங்கன்னா ஒரு பிட்டு தண்ணியும் போகாது, அது டேமேஜும் ஆகாது, ஏதாவது வச்சு அமுக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. ஸோ அதுக்காக யூஸ் ஆகும். மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ், ஒரு எமர்ஜென்சி ஒரு 2 டேஸ் ரைடு போறதுக்கு உண்டான எல்லா ஐட்டத்தையும் வச்சுக்கலாம். நான் பாத்தீங்கன்னா இந்த பேருங்க ஒரு செயின் ஸ்ப்ரே அந்த மாதிரி ஐட்டங்கள் எமர்ஜென்சியா எடுக்கிறது, இல்ல உடனே அப்பப்போ எடுக்கிறது, இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாத்தையுமே உள்ள வச்சிருக்கேன். ரெயின் லைனரு, ஒரு எக்ஸ்ட்ரா ஷூ ஒன்று வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு 2 நாள் மட்டும் நீங்க ஒரு ரைடு போறீங்க அப்படின்னா அந்த 2 நாளுக்கு உண்டான எல்லா பொருளையுமே நீங்க இந்த பெட்டிக்குள்ள வச்சிடலாம். அதனால எந்த கவலையும் கிடையாது. அதுக்கு இந்த பெட்டி நீங்க ரைடுன்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் மஸ்ட். அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்தீங்கன்னா இந்த நக்கிள் கார்டு இதெல்லாம் சில ஸ்டைலுக்காக தான் வைக்கிறது.
இப்போ லாங் ரைடு போறவங்களுக்கு இந்த நக்கல் கார்டு ரொம்ப மஸ்டா இருக்கும், நீங்க அதை பாத்துக்கிடுங்க. அப்புறம் மெயினான ஒரு விஷயம், இந்த வந்து மொபைல் ஹோல்டர். இந்த மொபைல் ஹோல்டர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து போபோல இருக்கு, மேக்ஸிமம் போபோலயும் இருக்கு, மத்த கம்பெனிலயும் இருக்கு. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மொபைல் ஹோல்டருங்க. ஸோ அது வாட்டர் ப்ரூஃப் மொபைல் ஹோல்டர் என்ன பண்ணும் அப்படின்னுச்சுன்னா, உங்களுக்கு போன்ல மேப் பார்க்கறதுக்கும் கண்டிப்பா வேணும். ஏன்னா லாங் ரைடு போனோம்னா நம்ம ரூட் தெரியாத இடத்துக்கு தான் போவோம், ஹில் ஸ்டேஷன் போவோம். அப்போ நம்ம எவ்வளவு நேரத்துல போறோம், எவ்வளவு தூரத்துல போயிட்டு இருக்கோம், கரெக்டா தான் போறோமா இல்லையாங்கிறத கூகுள் மேப் போடுறதுக்கு இந்த இது யூஸ் ஆகும். இதுல ஆஃப் சைஸ்ல ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நீங்க வாங்கி போட்டீங்கன்னா ஏதாவது வைப்ரேஷன்ல நீங்க எப்படி நீங்க போற ரூட் புது ரூட்டா இருக்கனால வைப்ரேஷன்ல தூக்கி விழுந்துற வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு கவர் போட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள வச்சுக்கலாம். மழை வந்தாலும் நீங்க வந்து உங்களோட டிராவலை வந்து கட் பண்ணாம இந்த இடத்துல போனை வச்சு நீங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானது கண்டிப்பா சார்ஜரு. இந்த சார்ஜர் வந்து பல வண்டியில இப்போதைக்கு வருது, பைக்ல வந்துருது. வரல அப்படின்னாச்சுன்னா ஒன்னு எக்ஸ்ட்ரா வாங்கி போடணும். பட் ஆனா இந்த மாதிரி போபோவில் வந்து நீங்க 3500 அந்த ரேஞ்சில் வாங்குனீங்க அப்படின்னாச்சுன்னா அதுல சார்ஜர் வந்துடும். பட் எனக்கு தெரிஞ்சு வண்டியில வர்ற சார்ஜர்ல போடுறதுதான் பெஸ்ட். இந்த போபோவில் வர்ற சார்ஜர் எல்லாம் போட்டா உங்களுக்கு டிவைஸ் அடிப்படை வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வைசர், உங்களுக்கு வந்து ஒரு எம்டி இல்லைன்னா ஒரு பல்சர் மாதிரி பைக் வச்சிருக்கீங்க, யூனிகான் மாதிரி பைக் வச்சிருக்கீங்க, கொஞ்சம் வைசரை கொஞ்சம் நல்லா போட்டுக்கிடுங்க. ஏன்னா உங்களுக்கு விண்ட் பிளாஸ்ட் நிறைய வர உங்களுக்கு டிராவல் டயர்ட் ஆகும். அதனால வைசர் கொஞ்சம் போடுறது ரொம்ப மஸ்ட். மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லைட்ஸ். நீங்க லாங் ரைடுன்னு ஆரம்பிச்சிட்டாலே ஃபாக் லைட் கண்டிப்பா வைக்கணுங்க. உங்களுடைய வண்டியில வர்ற லைட்ஸ்க்கு வந்து மேக்சிமம் எந்த பைக்லயுமே அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இல்ல. ஸோ அதனால ஒரு எக்ஸ்ட்ரா லைட் வச்சுக்கிறது தப்பே கிடையாது. இது வச்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு லாங் போறதுக்கும் இல்லைன்னா ஹில் ஸ்டேஷன் போறதுக்கும் அந்த டேர்னிங்ல எல்லாம் உங்களுக்கு லைட் கண்டிப்பா தேவை. இதை வந்து அடுத்தவங்களை எரிச்சல் படுத்துற மாதிரி நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்ஜின் கார்டு, ஏன்னா ஒரு எந்த பைக்கா இருந்தாலுமே இன்ஜின் கார்டு போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழே விழுந்தா அது பாருங்க, இந்த எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கு பாருங்க. நம்மள எத்தனை வாட்டி 2 வாட்டி வரைக்கும் நான் கீழே போட்டுருக்கேன். அது ஆக்சிடென்ட்ல கீழே போடல, ஒரு வாட்டி வண்டி செயின் அத்து போய் நான் வண்டி பல்ட்டியாச்சு, அதுல நம்மளுக்கு தங்கிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி வண்டி நின்ன மாதிரி விழுந்துருச்சு. ஸோ இந்த ரெண்டுக்குமே இந்த இன்ஜின் கார்டு இந்த மாதிரி கிராஷ் கார்டு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அதை கண்டிப்பா நீங்க போடணும். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. இதெல்லாம் வந்து 3000-4000 வந்துடும். சின்ன சின்ன பட்ஜெட்டா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்குங்க. இப்ப நான் சொல்ற பொருள் எல்லாத்தையுமே நீங்க உடனே வண்டி ரைடு போனாலே வாங்கி எல்லாத்தையும் இங்க வண்டியில கட்டிடணுமான்னா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எப்பப்போ காசு வருதோ, எப்பப்போ டைம் இருக்கோ அப்பப்போ மாட்டிக்கிடுங்க. ஆனா ஒரு அளவு நீங்க ரைடர் ரெகுலரா போக ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்குள்ள ஓரளவு வேகமாவே எல்லா பொருளையும் மாட்டிட்டீங்கன்னா நல்லது. சரியா? அதுக்கப்புறம் அடுத்த ஒரு விஷயம், மெயினா நம்ம லக்கேஜ் எப்படிதான் கொண்டு போறது. பைக்கு ஓகே ரெடி, பைக்ல உள்ள பாதுகாப்பு ஐட்டங்கள்லாம் வச்சுட்டா இப்ப லக்கேஜ் எப்படி கொண்டு போறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்துக்கிடுங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பைக்கர்ஸ்க்குனே ரெடி பண்ற ஒரு பேக். இதுக்கு பேர் டெயில் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிபிஜி கம்பெனில இருக்குது. ஆனா எல்லா கம்பெனிலயுமே இருக்கு, ரைனாக்ஸ், பயாட்டாரா அப்படி இப்படின்னு நிறைய கம்பெனில இருக்கு. இது என்ன யூஸ் அப்படின்னா, இது வந்து டெயில் பேக். நிறைய சேடல் பேக்கும் இருக்குது. இப்போ சேடல் பேக்குக்கும் டெயில் பேக்குக்கும் 2 வித்தியாசம் இருக்குங்க. அதையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேடல் பேக் அப்படிங்கிறது நீங்க சேடல் ஸ்டே போட்டிருக்கீங்களா, இந்த சேடல் ஸ்டே முழுக்க வந்து கீழே வரைக்கும் வந்துடும். சரிங்களா? கீழே வரைக்கும் வந்துடும். இந்த இடத்துல பில்லியன் உட்காரலாம். சேடல் பேக் போட்டீங்கன்னா பில்லியன் உட்காரலாம். இந்த டெயில் பேக் போட்டிருந்தீங்கன்னா பில்லியன் உட்கார முடியாது, பின்னாடி ஆள் உட்கார முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பேக்கை இப்படிதான் நம்ம மாட்டுவோம். சரிங்களா? இப்போ லக்கேஜ் வச்சுட்டு இப்படி மாட்டுவோம். ஆனா இது கீழே ஃபுல்லா வராது. இதெல்லாம் வந்து கயிறு கட்டி இழுத்து கட்டுற வேலை. இதுக்கு கீழே வராது. இப்ப நீங்க வந்து ஒரு 4 நாள் 5 நாள் 1 வாரம் இல்ல 20 நாள் அப்படின்னா கூட இந்த டாப் பாக்ஸும் இந்த பேக்குமே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இதுல வந்து நீங்க கம்ப்ளீட்டா துணி மணி எல்லாமே வச்சுக்கலாம். ஒரு பக்கம் அழுக்கு துணி, ஒரு பக்கம் நல்ல துணி, அதுக்கப்புறம் உங்க எக்ஸ்ட்ரா நீங்க ஏதாவது இது என்னது ஸ்பேர்ஸ் ஏதாவது கொண்டு போவீங்கல்ல, இந்த பஞ்சர் கிட்டு, அதுக்கப்புறம் கிளச் ஒயரு, பிரேக் ஒயரு, டூல்ஸ், ஏதாவது டூல்ஸ் கூட நீங்க இதுக்குள்ள டப்பாக்குள்ள போட்டுக்கிடுங்க. மற்றபடி இந்த மாதிரி ஐட்டங்களை இதுல போட்டுக்கலாம். நிறைய கம்பார்ட்மெண்ட் உண்டு, தனித்தனியா உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இதனால இது வந்து டெயில் பேக்குங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல். இப்போ நிறைய பேர், நான் ஆரம்பத்தில் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு பேக் எடுத்துட்டு வந்து இதுல வைப்பேன். அப்போ அது வந்து ரொம்ப கன்வீனியன்டா எல்லாம் இருக்காது. அப்பப்போ கலண்டு விழும், சரியா மாட்ட முடியாது. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி டெயில் பேக், இது பைக்கர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கே உருவாக்குற ஒரு பேக். இது வந்து 3500 அந்த ரேஞ்சில் வரும். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒன்னொன்னா வாங்குங்க. அதாவது உடனே வாங்குன்னு சொல்ல, ஒன்னொன்னா வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன். இப்ப இது இருக்கிறதுனால பில்லியன் நீ உங்ககிட்ட வரவே வர மாட்டாங்க, பில்லியன் உங்க வண்டியில ஏறவே மாட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த பேக் இருந்துச்சுன்னா இந்த பெட்டியும் இந்த பேக்கும் வந்து உங்களோட ரைடை ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஆக்குங்க. இது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் சாமி, நல்லா இருப்பே கேட்டுக்கிடுங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்க, இந்த பேக் மட்டும் வைப்பாங்க, இந்த பெட்டி வைக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த பேக்கை என்னதான் நீங்க டைட்டா கட்டினாலும்
நீங்க கொஞ்சம் ஒரு 100ல பிடிச்சிட்டு போறீங்க, அடிக்கடி பம்ப் வருது, ஸ்பீட் பிரேக்கர் வருது, அதனால எந்திரிச்சு நின்று டப்பு டப்புன்னு தூக்கி போட்டு போறீங்கன்னா இந்த பேக் மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா அவுந்துருது இல்ல கலண்டுருது, இப்படி சரிஞ்சிருது, இந்த பக்கம் அந்த பக்கம் சரிஞ்சிருது. இப்ப கூட விஜய் சித்து விலாக்ஸ்ல சொல்ல ரைடு கிளம்புறாங்கல்ல, கிளம்பும் போது இந்த யமகா பைக்ல வச்சு கட்டுன்னு கட்டி பார்த்தாரு, அப்புறமா டப்புன்னு அது விழுந்துருச்சு. என்ன கட்டினாலும் அது விழுந்துரும். அது அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ரைடு போறவங்களுக்கு அது அப்படித்தான் இருக்கும். ஃபியூச்சர்ல நான் எங்களை மாதிரி அனுபவசாலிகள் விழுந்து பொருள் எல்லாம் தொலைச்ச ஆளுங்க தான் எங்களுக்கு கொஞ்சம் ஐடியால கண்டுபிடிச்சிடுவோம். அதுல இந்த மாதிரி பெட்டி வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த பெட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும், வண்டியில ஸ்ட்ராங்கா ஃபிட் பண்ணிடுவோம் நம்ம. அது ரிமூவபிளும் இருக்கும், ஃபிட்டிங்கும் இருக்கும். ஸோ ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்ததான் இந்த பேக் வைக்கிறோம். பில்லியன் சீட் இருக்கு இல்லையா, பில்லியன் சீட்ல இந்த பேக்கை வைக்கிறோம். இந்த பேக்கை வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். நீங்களே பாருங்க, இப்ப நான் இப்படி உட்கார்ந்துட்டேன்னா, இப்ப இந்த பேக் வந்து நல்ல லக்கேஜ் வச்சதுக்கு அப்புறம் எனக்கு முதுகு சப்போர்ட் இருக்கும். இப்ப நம்ம போயிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் பைக் ஓட்டுறோம், ஹைவேல போயிட்டு இருக்கோம், ரொம்ப அப்படியே டயர்ட் ஆயிட்டு இருக்கு, முதுகு வலிக்குது அப்படிங்கும்போது அப்படியே சாஞ்சிக்கலாம். அவன் பறக்கும் ராசாலியேன்னு பாட்டு பாடிக்கிட்டு நாளைக்கிட்டு நான் பாடுவோம்ல, அந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே நம்ம ரிலாக்ஸா போலாம். கான்சன்ட்ரேட்டட் ரோட்ல தான் இருக்கும், பட் நம்மளோட முதுகு இந்த இடுப்பு அதெல்லாமே வந்து இந்த பேக்ல சப்போர்ட் இருக்கும். அப்படிங்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது, நீங்க என்னதான் ஸ்பீட் பிரேக்ல பம்ப்ல தூக்கி போட்டாலும் இந்த பெட்டி இந்த பேக்கை டைட்டா பிடிச்சிக்கணும். முன்னாடி இருக்கிற நீங்களும் அந்த பேக்கை டைட்டா பிடிச்சிக்கிறீங்க. அப்ப அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த பேக்ல வந்து ரெயின் கவருமே தனியா வந்துடும். இது ரெயின் கவர் நான் தொலைச்சுட்டேன், ரெயின் கவர் தனியா வந்துடும். ஸோ நீங்க மூடிக்கலாம், மழை வரும்போது மூடிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை நீங்க கண்டிப்பா வாங்கியே தீரணும். ரைடுன்னு ஸ்டார்ட் பண்றீங்கனாலே வாங்கி தீரணும். அந்த கேட்ஜெட்ஸ் வந்து கொஞ்சம் ரேட்டும் கம்மி ரேட்லயும் இருக்கு, நீங்க அது பிரச்சனை இல்லை. இதுதான் அதுங்க, கண்டிப்பா இது வந்து நமக்கு ரைடுக்கு தேவை. இதுக்கு பேரு டேங்க் பேக் அப்படிம்பாங்க. இதுல மேக்னெட் இருக்கும், 4 பக்கம் மேக்னெட் இருக்கும். பார்த்துடுங்க, நான் 3 தொங்குதா, இந்த 3 வந்து மேக்னெட். இப்போ உங்க வண்டி வந்து ஒருவேளை மேக்னெட் இல்லாத ஒரு வண்டியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுல வெல்க்ரோ கொடுத்துருப்பாங்க. இந்த இது கட்டுற மாதிரி டேக் கொடுத்துருப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, பெல்ட் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்க இழுத்து கட்டிக்கலாம். மற்றபடி போட்டா போதும், நல்லா சாங்க நின்று வராது பாருங்க, இழுத்தால வராது. ஸோ டேங்க் பேக், இந்த டேங்க் பேக் என்னத்துக்குடா யூஸ், உனக்கு ரைடு போறவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ நீங்க மொபைல் 1க்கு 2 கண்டிப்பா வச்சிருப்பீங்க. சில பேர் 1க்கு 2 மொபைல் வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் பவர் பேங்க் வச்சிருக்கீங்க, அப்புறம் சார்ஜர் பின் வச்சிருக்கீங்க, அப்புறம் சில சாக்லேட்டு நட்ஸ், சில டக்குன்னு எடுக்கிறதுக்கு உண்டான பொருள், இப்போ இந்த டேங்கோட கவர், இது மாதிரி பொருள் எல்லாமே என்ன பண்ணணும்னா இதுக்குள்ள போட்டுக்கலாம். சில பேர் கொஞ்சம் காசு உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னா ட்ரோன் வச்சிருக்காங்க, ஒரு 360 கேமரா வச்சிருக்காங்க, கோப்ரோ கேமரா வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வச்சுக்கலாம். இப்போ எங்கேயாவது போனோம் அப்படின்னாச்சுன்னா ஜஸ்ட் மேக்னெட்ல தானே இருக்கு, அவுக்கவே வேண்டியதில்லை. இப்படி நீங்க தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இது டேங்க் பேக்குள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ ஒரு பொருளை நீங்க வந்து பாக்கெட்ல வைக்க வேண்டாம். இப்போ போன்லாம் லாங் போகும்போது பாக்கெட்ல வச்சோன்னீங்களா, உங்க டைட்டா எப்படியும் நீங்க வந்து ரைடிங் பேண்ட் போட்டிருப்பீங்க, ஜீன்ஸ் போட்டிருப்பீங்க, அப்ப டைட்டா போனை வைக்கும்போது போன்லாம் வந்து பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி பேக்ல வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல் ஆகும். இப்போ நீங்க இந்த வண்டியை பாத்தீங்கன்னா முழுசா ஒரு ரைடர் யூஸ் பண்றதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் பாக்ஸ், இதுல வந்து டெயில் பேக், இதுல டேங்க் பேக், அதுக்கப்புறம் வண்டியில வந்து ஃபாக் லைட்ஸ், அப்புறம் மொபைல் ஹோல்டரு, அவ்வளவுதான் இந்த 4 ஐட்டம். இதுக்கப்புறம் வந்து நம்ம உடம்புல போடுறதுக்கு நம்ம ரைடிங் ஜாக்கெட், ரைடிங் கிளவுஸ், ஹெல்மெட், ஷூ, அதெல்லாம் போட்டிருப்போம். அது வேற, அது ரைடருக்கு உண்டான விஷயம். நான் வந்து பைக்ல மட்டும் சொல்றேன். ஸோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு ஷார்ட் ரைடு இல்லைன்னா லாங் ரைடு இல்லைன்னா லடாக் மாதிரியான ரைடு போறதுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். பார்த்துக்கிடுங்க, இது என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். வேற கச்சா முச்சான நிறைய கொண்டு போக வேண்டியதில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க லாங் ரைடு போறீங்க, இப்போ சில பேர் கோவா வரைக்கும் போறதுக்கு நான் என்னையே சொல்றேன், சில பேர் ஏன்னு சொல்லாதீங்க. 2019லயா, ஆமா 19ல நான் வந்து இல்ல ஃபர்ஸ்ட் கோவா போறேன். அதுதான் நான் வந்து ரொம்ப லாங்கா போற ரைடு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய சுத்திட்டு இருந்தேன், ஆனா லாங்கா வந்து அப்பதான் போறேன். அப்ப என்னன்னா கிட்டத்தட்ட 9 நாள் நான் ரைடு. இந்த பக்கம் ஒரு சேடில் பேக்கு, இதுல மேல ஒரு பேக்கு, பின்னாடி ஒரு டாப் பாக்ஸுக்கு மேல ஒரு பேக்கு, அதுக்கப்புறம் ஒரு டேங்க் பேக்கு. ஐயோ வந்த ஷோல்டர் பேக் ஒன்று கொண்டு போனேன், அது எமர்ஜென்சிக்குன்னு வெளியே வச்சுக்கிட்டேன். நம்ம ரைடு அரேஞ்ச் பண்ணார்ல, அவர் பார்த்தாரு, அண்ணன் என்ன நீ கோவாவில குடியிருக்க போறீங்களா, வருவீங்களா இல்ல குடியிருக்க போறீங்களா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ஏன்னே அப்படின்னு, ஏங்க நான் 9 நாளைக்கு எவ்வளவு பேக் கொண்டு வந்திருக்கீங்க, இவ்வளவு பேக் தேவையே இல்லைங்க அப்படின்னாரு. நம்ம வந்து நமக்கு தேவை அப்படிங்கறதுக்காக நிறைய துணிமணிகளை டம்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு போடுறதுக்கு ஒண்ணு, நாளைக்கு போடுறதுக்கு, நாளைக்கு ஒன்று போடுறதுக்கு அப்படிலாம் போட்டுட்டு இருப்பாங்க. ரைடு வந்துட்டா அந்த மாதிரி விஷயத்தையே பண்ணக்கூடாது. ஒரு 4 செட்டு நறுக்குன்னு எடுத்து வச்சுக்கணும். 4 டிஷர்ட், 4 பனியனு, 4 ஜட்டி, 4 பேண்ட், இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், மொத்தம் இந்த இவ்வளவும் ஒரு பேக்ல, இந்த பேக்ல அடங்கிடும். சரியா? 4 நாள் உள்ள துணி. நீங்க 40 நாள் போனா கூட 4 நாள் ட்ரெஸ் தான் திருப்பி ரொட்டீனா நீங்க மறுபடியும் வாஷ் பண்ணியோ இல்லைன்னா அதை சென்ட் கிண்டு அடிச்சியோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
அதனால ரொம்ப துணி எடுத்துட்டு போக கூடாது. அப்படி எடுத்துட்டு போனீங்கனாலும் அதை நீங்க மெயின்டைன் பண்றதுக்கே உங்களுக்கு கடுப்பாயிடும். இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மெயினான விஷயம், நீங்க வந்து மொபைல் போன் வந்து ஒன்னு தான் கொண்டு போவீங்க லாங் ரைடு போகும்போது. அது கொஞ்சம் 2 போனா, ஒரு டம்மி போன், ஒரு பட்டன் செல் கூட இருக்கலாம். ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம மொபைல் போன் வந்து டச் ஸ்கிரீன் எப்பவுமே எதுனாலும் எந்த நேரம்னாலும் உடைய வாய்ப்பு இருக்கு. அப்படி உடையும் போது நம்மளோட கான்டாக்ட் அது இதுன்னு எல்லாமே போயிடும். அப்புறம் நம்ம வீட்டுக்கு கான்டாக்ட் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த பட்டன் செல் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கும் நான் தான் பெரிய உதாரணம். லடாக் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நாக்பூர் பக்கத்துல என் போன் இந்த மொபைல் ஹோல்டர்ல இருந்து தெரிச்சு விழுந்து உடஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணடா பண்ண, இப்ப எனக்கு முன்னாடி 2 ரைடர் போயிட்டாங்க. அவங்கள்ட்ட எப்படி கான்டாக்ட் பண்ண, நான் நிக்கிறேன், இங்க நிக்கிறேன், போறேன் வரேன்னு கூட சொல்றதுக்கு வழி இல்லையே. எனக்கு ரூட்டும் தெரியாது, நாக்பூர்ல இருந்து எந்த திசையில போகணும்னு எனக்கு தெரியாதுல்ல. அப்போ மொபைல் போன் இல்ல, என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் அந்த பட்டன் போனை வச்சு அதுவும் நம்பர் என்கிட்ட எழுதி வைக்காம விட்டுட்டேன். அப்போ நம்பர் போன் என் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த எழுதி போன ரைடர் காலி அவருக்கு போன் போட்டு, அதுக்கப்புறம் அவரு கிட்டத்தட்ட 50-60 கிலோமீட்டர் போயிட்டாரு. அப்புறம் எனக்காக அவர் ரிட்டர்ன் வந்தார். அப்போ அந்த மொபைல் போன் இருந்ததுனால தான் அவர்கிட்ட நான் பேச முடிஞ்சது. அப்போ 2 போன் இருக்கிறது ஒரு எமர்ஜென்சிக்கா ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன டேப்லெட்ஸ் அது மாதிரி ஐட்டங்களும் நீங்க வச்சுக்கிடுங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டேங்க் பேக் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாம் தாங்க ஒரு ரைடு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க வந்து லடாக் ரைடு போக போறோம். இந்த வீடியோ லடாக் ரைடு யாராவது போறீங்கன்னா கூட நீங்களும் இதே அளவுக்கு வச்சுக்கிட்டா போதுங்க. லடாக் போறதுக்கே இந்த அளவுக்கு போதும். இதுக்கு மேல ரொம்ப அள்ளி கட்டிட்டு நீங்க லடாக் போனீங்கன்னா உங்களுக்கு வண்டி தான் ரொம்ப கஷ்டப்படும். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்ல, 4000 கிலோமீட்டர் இருக்கு. நீங்க போயிட்டு வர்றதுக்குள்ள உங்க வண்டி ரொம்ப பாடுபடும். ஸோ லிமிட்டா எடுத்து வச்சுக்கிடுங்க, லிமிட்டான விஷயங்கள். அந்த லடாக்குக்கு என்னென்ன ஐட்டம் கொண்டு போகலாம், கொண்டு போறதுக்கு என்னென்ன மாதிரி ஐட்டம் வேணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன், சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க யாராவது லாங் ரைடு போறவங்க, ஷார்ட் ரைடு போறவங்களுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்பட்ட இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க வாட்ஸ்அப் வீடியோ குரூப்லயும் ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் ரைடிங் குரூப்லாம் இருக்குல்ல, அதுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஷேரிங், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான டிங் டிங் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். பாய்.